டேய் தம்பிகளா, சில நாட்களுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் சீமான் இருக்கானே, அவன் ஒரு அவதூறான கருத்தை பரப்பியிருந்தாங்களே. அது என்னன்னாக்கா, பெரியார் 1953ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கு வெளியான அந்த விடுதலை நாளிதழில் காம உணர்வு என்று வந்துவிட்டால் அது அக்காவாக இருந்தாலும், தங்கையாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும் உடலுறவு வைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை பெரியார் சொன்னதாக உங்கள் அண்ணன் சொன்னானே. அதற்கு ஆதாரம் கேட்டு பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. கோர்ட்டு வரைக்கும் அந்த செய்தி போயிருக்குது. அதற்கு இதுவரைக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடிந்ததா உங்களால் என்றால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அப்படி பெரியார் எங்கும் பேசவில்லை என்பதை பல சமூக வலைத்தளங்கள் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க, பிபிசி ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய பிபிசி ஊடகத்திலையும் அந்த 1953ஆம் ஆண்டு மே 11ஆம் தேதி வெளியான விடுதலை நாளிதழோட 4 பக்கங்களையும் முற்றுமுழுதுமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 4 பக்கங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பெரியார் பேசவில்லை என்பதை அடித்து கூறுகிறார்கள். அந்த நாளிதழிலும் அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை. அப்போ இது ஒரு பொய்யான அவதூறு கருத்து தானே. இந்த அவதூறு கருத்தை பேசியதற்கு நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே. ஆனால் அதை நீங்கள் கேட்பீர்களா? சீமான் கேட்பது ஒரு புறம் இருக்கட்டும், சீமானுடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி உணர்ந்துள்ளீர்களா? பெரியார் என்பவர் ஏதோ நீங்கள் சொல்லக்கூடிய வள்ளலார் போலவோ அல்லது திருமூலர் போலவோ வெறும் வரிகளை மட்டும் எழுதி வைத்து விட்டு சென்றவர் அல்ல. களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 95 வயது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த மக்களின் விடுதலைக்காகவும், சாதி ஒழிப்பிற்காகவும், தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் பாடுபட்ட ஒரு தலைவரை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறீர்களே, இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? திராவிடம் தமிழுக்கு எதிரி, திராவிடம் தமிழுக்கு எதிரின்னு சொல்கிறீங்களே, திராவிடமும் தமிழும் ஒன்று தான். இதை பல பேர் பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு உரைக்கவே இல்லை. நான் கூட நினச்சேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அறிவு சார்ந்தவர்களாக இருப்பாங்க, மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் நான் தவறாக நினச்சிட்டேன். ஆனால் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், சீமான் மட்டுமே கடவுள், சீமான் மட்டுமே தலைவர், அவர் எது சொல்கிறாரோ அது மட்டும்தான் உண்மை, மற்றவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் என்கின்ற ஒரு கேவலமான மனநிலையில் தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்பதை இந்த ஒரு விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. தயவு செய்து சிந்திக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அவதூறை பரப்பி அரசியல் செய்து அதன் மூலமாக நீங்கள் பாஜகவிடம் பணம் சம்பாதிப்பதற்கான வேலைகளை செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உறுப்பினர்கள் வெளியேறும்படி இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னமும் உங்களுடைய அண்ணன் பேச்சை நம்பிக்கொண்டு இருந்தால் தமிழகத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அப்படி தனிமைப்படுத்தப்பட்டுவிட்டால் மற்ற மாநிலங்களில் இந்து முஸ்லீம் கலவரங்களை எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் நடத்துமோ அதே போல் நாம் தமிழர் கட்சியினரை வைத்துக்கொண்டு தமிழகத்திலும் ஒரு கலவரத்தை ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடும். அதற்கான வேலைகள் தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகையினால் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அண்ணனோடு இருக்கக்கூடிய தம்பிகளும் சரி, இதை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.